தூக்கிக் கொண்டு போய் சிவகாசி மயானத்திலே தகனம் செய்துவிட்டு வந்தேன். ஆக அந்த நீற்றினோவை தடை செய்வதற்கு என் கனவு திட்டம் என்று நரேந்திர மோடி சொன்னார். நீற்றினோ என்னுடைய முழுமுதல் கனவு திட்டம் என்று. அது நாசப்படுத்திவிடும். அம்பரப்பர் மலை உடைந்து நொறுங்குவது மட்டுமல்ல, தேனி மாவட்டமே சுடுகாடாகும். எங்கள் முல்லை பெரியார் வெண்ணிக்குக்கு அணை இடிந்து தகரும். கேரளத்தில் இருக்கக்கூடிய இடிக்கு அணையும் உடைந்து நொறுங்கும். இதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஊர் ஊராக பிரச்சாரம் செய்து கொண்டு வந்து பின்னர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே வழக்கை தாக்கல் செய்து வழக்கறிஞர் அஜ்வல்கார் எனக்கு ஆதாரங்களை திரட்டி தந்ததன் அடிப்படையில் 3 மணி நேரம் இந்த உயர்நீதிமன்றத்திலே நான் வாதாடினேன். அந்த நீதிமன்றம் நியூட்ரினோவுக்கு நிரந்தரமாக தடை விதித்தது. இது 2026 2015 அந்த தடை வாங்கினேன். 11 ஆண்டுகளாக அதை தடுத்து வைத்திருப்பவன் இந்த சாமானியனாகிய வைகோகான் என்பதும் அந்த மாவட்டத்தை மட்டுமல்ல 5 மாவட்ட விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக, முல்லை பெரியாறு அணையை காப்பாற்றுவதற்காக, எப்படி 3 முறை முல்லை பெரியாருக்காக நான் அந்த பாண்டிய மண்டலத்திலே நடைபயணம் மேற்கொண்டேனோ அதே போல அந்த முல்லை பெரியார் வெண்ணிக்குக்கு அணையை பாதுகாத்து கொடுத்தேன். நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் நம்மை விட்டு போய் வடநாட்டு பெருமுதலாளிகள் கையிலே சிக்கிவிடும் நிலை ஏற்பட்ட போது, கேபினட் முடிவெடுத்து அறிவித்த போது, நாடாளுமன்றத்திலே நாங்கள் முழக்கமிட்டு பயனில்லை என்று ராம்விலாஸ் பாஸ்வான் நீங்க சத்தம் போட்டு ஒண்ணும் கிடையாது, கேபினட் முடிவெடுத்து விட்டது, நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியாருக்கு விற்கப்பட்டு விடும் என்ற போது நான் தாங்கிக் கொள்ள முடியாமல் எங்கள் செந்திலிவன் 24 தொழிற்சங்கங்களின் கோரிக்கையை ஒரு மெமரண்டமாக கொண்டு வந்து கொடுத்தார். அதை எடுத்துக்கொண்டு போய் பிரதமரை சந்திக்க முயன்ற போது அவருக்கு உடல்நலமில்லை, இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு வரவில்லை என்று சொன்னார்கள். நான் வாஜ்பாய் அவர்களுடைய செயலாளரிடம் இது சந்தித்தே ஆக வேண்டும் என்று அவரிடம் சொல்லுங்கள், நான் பிடிவாதமாக கேட்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றவுடன் அடுத்த அரை மணி நேரத்தில் எனக்கு அழைப்பு வந்தது. மாலை 7 மணிக்கு நீங்கள் வீட்டிலே பிரதமரை சந்திக்கலாம் என்று. நான் பிரதமர் வீட்டுக்கு 7 மணிக்கு சென்றேன். இந்த 24 தொழிற்சங்கங்களினுடைய விவரத்தை நீட்டினேன். அதை படித்து பார்த்துவிட்டு நத்திங் could be done. கேபினட் முடிவெடுத்து விட்டது. இது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், பங்குகளை விற்க முடிவெடுத்தாகிவிட்டது. இப்பொழுது நான் என்ன செய்ய முடியும்? இந்த முடிவை நான் மாற்ற முடியாது என்றார். நான் சொன்னேன், மிஸ்டர் அடல்ஜி, நீங்கள் பீகாருக்கு போய் என்னுடைய சுவீகார புத்திரனை போன்றவன் வைகோ என்று பேசினீர்களே, நான் பிறந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு திணையளவு பலனாவது கிடைக்க வேண்டாமா? என்றால் தமிழ்நாட்டுக்கு இந்த நன்மை கிடைத்தது என்று 4 பேர் சொல்லுகிற நிலைமை எனக்கு ஏற்பட வேண்டாமா? இந்த உதவியை நீங்கள் செய்யக்கூடாதா? கொஞ்சம் யோசியுங்கள். எங்கள் பூமி, எங்கள் வியர்வை, எங்கள் ரத்தத்தை வேர்வையாக கொண்டு 25,000 தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள். அது நவரத்தனங்களில் ஒன்றாக லாபம் ஈட்டிக் கொண்டிருக்கிறது கோடி கோடியாக. அதை ஏன் விற்கிறீர்கள்? அதை வடநாட்டு பெருமுதலாளிகள் வந்து வாங்கிக் கொள்வார்கள். இதை பண்டித ஜவஹர்லால் நேரு வந்து திறந்து வைத்தார் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில். இதை நீங்கள் தயவு செய்து இந்த முடிவை மாற்றுங்கள் என்று சொன்ன போது 2 நிமிடம் வழக்கம் போல கண்களை மூடிக்கொண்டே யோசித்துக் கொண்டிருந்த இந்தியாவின் தலைமை அமைச்சர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள், எஸ், ஐ வில் சேஞ்ச் தி டிசிஷன், முடிவை மாற்றுகிறேன், என்எல்சி வில் நாட் பி பிரைவேடைஸ்ட், அது தனியார்மயமாக்கப்படாது என்றார். இதை நான் பத்திரிகைகளுக்கு சொல்லலாமா என்று கேட்டேன். இங்கிருந்தே சொல்லலாம் என்றார். நான் இந்து பத்திரிகையினுடைய டெல்லி அலுவலகத்துக்கு நான் உடனே அங்கிருந்தவாறே தொலைபேசியை அழைத்து, பிரதம மந்திரி உறுதியளித்திருக்கிறார், நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் தனியாருக்கு விற்கப்படும் பங்குகளை விற்கின்ற முடிவு ரத்து செய்யப்பட்டு விட்டது என்றேன். அப்படியா? கேபினட் முடிவெடுத்து விட்டதே, நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களே, என் பக்கத்திலே பிரதமர் இருக்கிறார், அவர் சொன்னதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றேன். மறுநாள் இந்து பத்திரிகை முதல் பக்கத்தில் கட்டம் கட்டி, Prime Minister has assured Vaiko that NLC will not be privatized. அதற்கு நெய்வேலிக்கு என்னை அழைத்து சென்று 24 தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்களும் என்னை வரவேற்று ஒரு விழா நடத்தினார்கள். ஆக நான் சாதாரணமானவன் தான். எங்களுக்கு பெரிய வாக்கு வங்கி வலிமையெல்லாம் கிடையாது. என்னோடு இருப்பவர்கள் ஸ்பார்ட்டா வீரர்களை போன்றவர்கள், எனக்கு அஞ்சாதவர்கள்.
உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தத்தம் செய்வதற்கு தயாராக இருப்பவர்கள். நாங்கள் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய ஜீவாதாரங்களை பாதுகாத்திருக்கிறோம். அந்த வகையில் தான் கொடியவன் ராஜபக்சே சாந்திக்கு வருகிறார் என்ற போது தலைமை அமைச்சர் பொறுப்பை ஏற்றிருந்த இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நான் சந்திக்க விரும்பி முயன்று உடனடியாக சந்திக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தார். நானும் கணேசமூர்த்தியும் சென்றோம். நான் போய் உட்கார்ந்தவுடன் வேக வேகமாக வந்த நரேந்திர மோடி பக்கத்திலே அமித்ஷாவும் வந்தார். எடுத்த எடுப்பிலே சொன்னார், மிஸ்டர் வைகோ, டு யூ ரிமெம்பர் குஜராத்திலே அமைதி பேரணி நடந்தபோது அந்த நிறைவு கூட்டத்தில் உங்கள் பேச்சை நான் தான் குஜராத்தி மொழியிலே மொழிபெயர்த்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். அதை பற்றி இப்பொழுது பேசிய இந்த பையன், நான் என்ன நோக்கம் வேறு, நீங்கள் ஏன் இந்த கொலைகார பெயரை உங்கள் பதவி பிரமாணத்துக்கு அழைத்திருக்கிறீர்கள்? எங்கள் ஈழத்து தமிழன் தலைகுந்து இருக்கிறார். முன்னைய அரசும் சரி இன்றைய அரசும் சரி சிங்களவர்களுக்குத்தான் என்றைக்கும் அவர்கள் நட்பானவர்கள், நேசமானவர்கள் என்று கைகொட்டி சிரிக்கிறார். எங்கள் தமிழ் மக்களினுடைய முதுகிலே அல்ல நெஞ்சிலே குத்தி விட்டீர்கள், எங்கள் மார்பிலே குத்தி விட்டீர்கள். இந்த முடிவை மாற்ற வேண்டும் என்று என்னென்ன விதத்திலே தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். 8 தமிழர்கள் வாலிபர்கள் அம்மனமாக இழுத்துச் செல்லப்பட்டு பரங்கைகள் பின்னங்கைகள் கட்டப்பட்டு கண்கள் கட்டப்பட்டு மிதித்து கீழே தள்ளி உச்சந்தலையிலே சுட்டுக் கொண்டார்கள் என்பதை சேனல் 4 வீடியோ காட்சியாக உலகத்துக்கு அறிவித்தது. எங்கள் யாழ்நங்கை இசை பிரியா என்கிற அந்த தங்கையை 16 சிங்கள ராணுவ மிருகங்கள் நாசப்படுத்தி சின்னாபின்னமாக்கி கொடூரமாக பாலியல் வன்முணர்வை நடத்தியதை அவர்கள் நாங்கள் எப்படியெல்லாம் இவளை கெடுத்தோம் என்று சொல்லுவதை அப்படியே சேனல் 4 தொலைக்காட்சி இது உலகத்தில் எங்கேயும் யாரும் சகிக்க முடியாத ஒன்று என்பதை அமெரிக்க நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரங்கத்திலே பார்த்துவிட்டு கண்ணீர் விட்டார்கள். லண்டன் மாநகரத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கண்ணீர் விட்டார்கள். எங்கள் ஆலயங்கள், சிவன் கோயில், முருகன் கோயில் எல்லாம் இடித்து நொறுக்கப்பட்டன. அந்த கோயில் தேரை செய்த தமிழ்நாட்டிலிருந்து சென்ற தச்சர்கள் 2 பேரை மணிக்கட்டுகளை துண்டாக வெட்டி நடுவீதியிலே போட்டு ரத்த வெள்ளத்திலே சாகடித்தார்கள். எங்கள் பச்சை குழந்தைகளை கொன்றார்கள். செம்மணியிலே தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளிலே கைகள் பின்புறமாக விலங்கிடப்பட்டிருக்கிறது. அதை ஐநா மன்றத்தினுடைய மனித உரிமை கவுன்சிலின் தலைவரிடத்தில் நான் போய் சொல்லி, நீங்கள் எப்படி இதற்கு முன்பு முடிவெடுத்தீர்களோ அதை போல அமெரிக்க நாட்டிலே இருந்த அந்த குழுவை அனுப்புங்கள். யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செம்மணி மண்ணை தோண்டி எடுத்து பார்த்தால் அங்கே தமிழர்களின் எலும்புக்கூடுகள் கிடைக்கும் என்று சொன்னேன். அதே முடிவு 1 வாரத்திற்குள் அவர் செய்து காட்டினார். அந்த எலும்புக்கூடுகளின் கைகள் பின்புறமாக விலங்கிடப்பட்டிருந்தன. இப்படி கொடுமைகளை செய்த அந்த காரணமானவன் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்த கொடியவன். அவரை நீங்கள் ஏன் உங்கள் பதவி பிரமாணத்துக்கு அழைத்தீர்கள்? அவர் ஒன்று பேச முடியவில்லை. அருண் ஜேட்லி, பக்கத்து நாடுகளின் நட்பு நமக்கு மிகவும் அவசியம். We need friendship of neighboring countries. நான் சொன்னேன், மிஸ்டர் ஜேட்லி, யூ நோ மீ வெரி வெல். என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். வாயை மூடிட்டு இருக்கணும், குறுக்க பேசக்கூடாது. அவர் பேசாமல் இருந்தார். அமித்ஷா வைத்தகன் மாறாமல் எனக்கும் அவருக்கு பழக்க பார்த்து கொண்டே இருந்தார். நான் சொன்னேன் நரேந்திர மோடியிடம், ஐ என்டர்ட் பாலிடிக்ஸ் as a student in the student movement. I have been imprisoned more than 28 times. 28 தடவைக்கு மேல் நான் சிறைவாசத்தை அனுபவித்திருக்கிறேன். நான் சல்லி காசு என் புது வாழ்க்கையில் சம்பாதித்ததில்லை. I have not earned a single penny in my public life. My hands are clean. I am clean. I am honest என்பதற்கு யாரும் சாட்சியம் சொல்ல வேண்டியதில்லை. இந்த கொடுமையான முடிவு எடுப்பீர்களே, உடனே சொன்னார் நரேந்திர மோடி, ஐ வில் கேன்சல் த டின்னர் என்றார். டின்னரை கேன்சல் செய்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அவன் கொடுத்த அழைப்பை நீங்கள் திரும்ப பெறப்போகிறீர்களா இல்லையா? பதிலே சொல்லவில்லை. அப்படி அவனுக்கு கொடுத்த அழைப்பை நீங்கள் திரும்ப பெறாவிட்டால்
இந்த கணத்திலேயே உங்கள் உறவை நான் துண்டிக்கிறேன். உங்களுக்கும் எங்களுக்கும் இனி ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. நீங்கள் பதவி பிரமாணம் எடுக்கிற அதே நேரத்தில் 1000 தோழர்களை நான் அழைத்துக் கொண்டு வந்து தலைநகர் டெல்லியில் யந்தர் மந்தரில் நாங்கள் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு உங்கள் பதவி பிரமாணத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துவேன். ஐ டெக்ளேர் திஸ் பிஃபோர் யூ என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். இங்கே இருந்து தோழர்களை ஜீவனும் மற்றவர்களும் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அவர் பதவி பிரமாணம் எடுக்கிற அதே நாளில் காலை 10 மணிக்கு நாங்கள் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு ஆவேசமாக முழக்கம் எழுப்பியவாறு வந்தபோது எங்களை காவல்துறை கைது செய்து கொண்டு போய் அந்த பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் வளாகத்துக்குள்ளே கொண்டு போய் அடைத்தது. அப்பொழுது ஐஜி வந்தார். அவர் பீகாரை சேர்ந்தவர். அவர் என்னை அறைக்குள் அழைத்தார். உங்களை பற்றி நான் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறேன். உங்கள் பாராளுமன்ற பேச்சுக்களை நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் மதிக்கப்பட வேண்டியவர் என்பதை நான் அறிவேன். நீங்கள் இந்த அறையிலேயே உட்கார்ந்திருக்கலாம் என்றார். என்னுடைய தோழர்கள் எல்லாம் வெளியிலே இருக்கிறார்கள். ஒரே ஒரு வேண்டுகோள் தான். பாராளுமன்றத்திலே வெடிகுண்டு வீசினாரே பகத்சிங், அவன் வெடிகுண்டு வீசியதற்கு பிறகு அவனை கைது செய்து கொண்டு வந்து இதே பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்தார். 3 நாள் அடைத்து வைத்திருந்தீர்கள். அந்த அறை இங்கேதான் இருக்கிறது, பூட்டப்பட்டிருக்கிறது. அதை கொஞ்சம் திறந்து காட்ட சொல்லுங்கள் என்றேன். உடனே எஸ்பி அழைத்தார். அந்த ரூமை திறந்து இவரை உள்ள அனுமதிங்க. அவர் வந்து பூட்டை திறந்து அறைக்குள்ள அவர் சாதாரண மண்டை 3 நாள் அங்குதான் பகத்சிங் இருந்திருக்கிறார். நான் மண்டியிட்டேன். அந்த மண்ணுக்கு மண்டியிட்டு எந்த பெயரை உச்சரித்தால் ஓடுகிற நாடி நரம்புகளில் மின்சாரம் பாயுமோ அந்த பெயருக்குரியவனான பஞ்சாலத்து சிங்கம் பகத்சிங், இங்குதான் அப்பா நீ 3 நாள் இருந்தாய். இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். உன்னை போன்ற வீரனாக நான் திகழ முடியாது. உன்னை போன்ற சாகசங்களை நான் செய்ய முடியாது. ஆனால் என் எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் கடைசி வரை மண்டியிடாதவனாக, கடைசி வரை நாட்டுக்கு உழைப்பவராக எனக்கு தீரமும் வீரமும் துணிச்சலும் நீ தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவாறு நான் வெளியே வந்தேன். என்னுடைய பொது வாழ்க்கையில் தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களை காப்பதற்காகத்தான் இந்த பாடுகளை பண்ணிருக்கிறேன். என்னை வார்ப்பித்தவர்களில் முக்கியமானவர்களில் அண்ணன் கலைஞரும் ஒருவர், அண்ணன் எல்ஜியும் ஒருவர். இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்தை முன்னின்று நடத்திய தளபதிகள் ஒருவர் எல்ஜி, இன்னொருவர் விருதுநகர் சீனிவாசன். போராட்டம் தொடங்கியவுடன் கல்லூரிகள் எல்லாம் மூடப்பட்டன, விடுதிகள் எல்லாம் மூடப்பட்டன. அப்பொழுது அண்ணன் எல்ஜி அவர்கள் என்னை அழைத்து, ஒவ்வொரு பத்திரிகை அலுவலகத்துக்கும் போய் நாம் தினந்தோறும் செய்தி கொடுக்க வேண்டும், அதை நீதான் செய்ய வேண்டும் என்றார். நான் அந்த வேலைகளை செய்தேன். அங்கே இருந்து சீனிவாசனுக்கு செய்தி கொடுப்பார். நான் மிருகக்காட்சி சாலையிலே ஜூவிலே போய் சீனிவாசனை வர சொல்லி சந்திப்பேன். பழனி வடபழனி முருகன் கோவிலிலே பிரகாரத்திலே போய் சந்திப்பேன். கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர் வெப்பக்குளத்து படிக்கட்டுகளிலே சந்தித்து தகவலை தருவேன். இந்த பணிகளை செய்து கொண்டிருந்த போதுதான் அஜந்தா ஹோட்டலுக்கு எதிரே இருக்கக்கூடிய சந்திரா லாட்ஜில் நான் மன்னன் எல்ஜியும் போய் தங்குவதற்காக சென்றோம். போராட்டம் உச்சகட்டத்திலே இருக்கிறது. மாணவர்கள் எல்லாம் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள். அப்பொழுது உங்கள் பெயர் என்ன என்று அந்த லாட்ஜ் மேனேஜர் கேட்டார். நான் சொன்னேன், இவர் பெயர் பீட்டர், என் பெயர் ஜோசப். அப்படியே எழுதி கொண்டார்கள். 2 நாள் அங்கே இருந்தோம். 3ஆம் நாள் நான் சொன்னேன், நம்மை உளவுத்துறையினர் கண்காணிப்பதைப் போல என் மனதுக்கு படுகிறது. இங்கே சில அதிகாரிகள் வந்து கவுண்டர்ல வந்து ஏதோ விசாரித்து விட்டு போகிறார்கள், நம்மை கைது செய்வார்கள், உடனே இங்கிருந்து வெளியேற வேண்டும். நான் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்ற பண்பாடு அவரிடம் இருந்தது. அப்ப நம்ம உடனே இங்கிருந்து காலி பண்ணிடுவோம். நாங்க 2 பேரும் வெளியே வந்திருக்கிறோம். எங்களை தேடி ராதா கோவிந்தன், முரசொலி செல்வத்துக்கு உயிர் நண்பர், அவர் 2 நாளுக்கு முன்பு எங்களை வந்து பார்த்தவர் அன்றும் பார்க்க வந்திருக்கிறார். நீங்க யார் என்று அங்கே இருந்த காவல்துறை உளவுத்துறையினர் கேட்டிருக்கிறார். நாங்க ஜோசப் பீட்டர் 2 பேர் இருக்காங்க, உங்களை பார்க்க வந்தோம். அப்படியா, வண்டியில் ஏறு என்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அவரை அடித்த அடியிலே அந்த முதுகிலே விழுந்த தழும்பு கடைசி வரை மறையவில்லை. பார்க்க வந்தவனுக்கே இந்த அடி என்றால் நானும் எஞ்சியும் சிக்கியிருந்தால் என்ன கதியாயிருப்போம் நினைத்து பார்த்தேன். அந்த போராட்ட களத்தை முன்னின்று நடத்திய அண்ணன் எல்ஜி அவர்களும்
அண்ணன் விருதுநகர் சீனிவாசன் அவர்களும் மாணவ தோழர்களும் போராட்ட களத்திலே இருந்தார்கள். அந்த போராட்டம் தமிழ்நாடு பூராவிலும் 8 பேர் தீக்குளித்து வடிந்தார்களே, அந்த தியாகம் தமிழக மக்களின் நெஞ்சை உலுக்கியது. பொது தேர்தல் வந்தது. அந்த பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி பீடம் ஏறியது. அறிஞர் அண்ணா முதலமைச்சரானார். முதலமைச்சரானவுடன் ஜனநாயக பாதுகாப்பு மாநாடு என்று அவர் காவல்துறை மாளிகையிலே ஒரு மாணவர் மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்ய சொன்னார். அந்த மாநாட்டுக்கு முதலமைச்சர் அண்ணா வந்தார். அப்பொழுது பேசுகிற போது சொன்னார், நான் திராவிட நாடு பிரிவினையை கைவிட்டு விட்டேன். ஆனால் அந்த பிரிவினை கேட்டதற்கான காரணங்கள் இன்னமும் உயிரோடு இருக்கின்றன என்று அவர் எங்கள் மாநாட்டிலே பேசினார். நானும் அதில் பேசினேன். நாடாளுமன்றத்தில் அவரது கன்னி பேச்சு, மேடன் ஸ்பீச், அண்ணாவுடைய கன்னி பேச்சு 1963 ஏப்ரலில் நிகழ்ந்தது. அவர் பேச ஆரம்பித்த போதே சொன்னார், ஐ பிலாங் டு த டிராவிடியன் ஸ்டாக். நான் திராவிட இனத்தைச் சேர்ந்தவர். I am proud to call myself as a Dravidian. நான் திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். நாங்கள் ஒரு தனி இனம். எங்களுக்கென்று பண்பாடு, கலாச்சாரம், நாகரீகம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது என்று சொன்னதோடு அவர் நிறுத்தவில்லை. We demand the right of self-determination. இது அண்ணாவினுடைய கன்னி பேச்சினுடைய தொடக்கம். முடிக்கும் போதும் அதையே சொன்னார். We demand the right of self-determination. இப்பொழுது ராஜ்யசபாவிலே இருந்து கடைசியாக நான் பேசிவிட்டு வெளியே வருகிற போது, பிரியாவுடைய நிகழ்ச்சி நடந்த போது எல்லோரும் என்னை பாராட்டி, பல தலைவர்கள், பல கட்சி தலைவர்கள் என்னை பாராட்டி பேசியதற்கு நான் நன்றி தெரிவித்து பேசும்போது அண்ணாவினுடைய மேற்கோளை எடுத்து சொல்லி மீண்டும் I reiterate the demand raised by அறிஞர் அண்ணா on the floor of this house. இந்த சபையிலே அன்று முழங்கினாரே அண்ணா, அதே முழக்கத்தை இப்பொழுது மீண்டும் நான் வைக்கிறேன். தேசிய இனங்கள் இந்த நாட்டிலே பல தேசிய இனங்கள் இல்லை. உடனே வடபுலத்தை சேர்ந்தவர்கள் ஒரு தேசிய இனம் தான், இந்திய தேசிய இனம், எப்படி நீ இப்படி சொல்லலாம் என்றார். அப்படித்தான் சொல்வேன். இது பல தேசிய இனங்களை கொண்டது. நாங்கள் தனித்ததோ தேசிய இனம், தமிழ் தேசிய இனம், பல தேசிய இனங்களை உள்ளடக்கியதுதான் இந்த உபகண்டம் என்று நான் வாதாடி இருக்கிறேன். அப்படி வாதாடுகிற போது ஒரு கட்டத்தில் இந்தியை நாங்கள் எல்லா இடங்களிலும் திணிப்போம் என்று அவர்கள் கொக்கரித்த போது நான் சொன்னேன், do you want Hindi India or United India? இந்தி மாத்திரம் இருக்கிற இந்தியா வேண்டுமா அல்லது ஒன்றுபட்ட இந்தியா வேண்டுமா என்று ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் எழுந்து, நீ சொன்னதை வாபஸ் வாங்குகிறாயா இல்லையா என்று கேட்டார். நெவர், ஐ வில் நெவர் வித்ட்ரா. நான் சொன்னதை மாற்றி பேசும் வழக்கம் எனக்கு இல்லை. You will be crushed on the floor of this house. நீ இங்கேயே விதித்து நசுக்கப்படுவாய் என்று சொன்னார். நான் சொன்னேன், even if you do it, I won't withdraw my statement. நீ 100 தடவை சொல்வேன். அதைத்தான் இப்பொழுது கடந்த முறை ராஜ்யசபாவிலே கடைசி முறை இருந்தபோது நிதின் கட்கரி இந்தியிலே பேச ஆரம்பித்தவுடன், we don't understand your language, ஆங்கிலத்திலே பேசுங்கள் என்று அவர் உடனே ஆங்கிலத்திலே பேச ஆரம்பித்தார். அந்த இந்தி வெறியர்கள் கூக்குரலிட்டவாறு என்னை பார்த்து, எப்படி நீ மந்திரிகளை இப்படி கேட்கலாம் என்றார்கள். நான் அப்படித்தான் கேட்பேன் என்று வாக்குவாதம் அடுத்தது. அவர்கள் கூச்சலிட்டார்கள். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஏனென்றால் ஒரு கட்டத்தில் இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சரை பார்த்து நான் கேள்வி கேட்ட போது பதில் சொல்வதற்கு முடியாத அவர் சொன்னார், he doesn't understand my English. அவருக்கு ஆங்கிலம், என்னுடைய ஆங்கிலம் புரியவில்லை என்றார் அந்த பிரதமர். Yes, I come from a small village. I studied in my village school. I did not get the privilege of going to a Doon school like you. உங்களை போல டூன் ஸ்கூல்ல போய் படிக்கிற அளவுக்கு எனக்கு வாய்ப்பில்லை. நான் சாதாரண கிராமத்திலிருந்து வந்தவன். உங்கள் ஆங்கிலம் எனக்கு புரியாதுதான் என்று கோபப்பட்ட பிரதமர் என்னை பார்த்து இந்தியில் பேச ஆரம்பித்தார். இவன் என்ன செய்வான்? இந்தியில் பேச ஆரம்பித்தவுடன் எல்லோரும் மேஜைகளை தட்டி ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் என்னை பார்த்து கெக்கரி செய்தார்கள். நான் அப்பொழுது சொன்னேன், இந்தியிலே பேசுறது
அப்படின்னு. உன் குதிரைக்கார பாஷை எனக்கு புரியல, நான் பேசுகிற தமிழ் உனக்கு புரியுதா என்று கேட்டேன். உடனே பாரூர்நாத் தலைவர் சின்னபாஸ் இருந்தார். சபாஸ், சரியான போட்டி. அவர் இந்தியில் பேசுகிறார், இவர் தமிழில் பேசுகிறார், ரெண்டு பேருக்கும் சரியான போட்டி நடக்கிறது என்று சொன்னார். அதே நாடாளுமன்றத்தில் இந்திய அரசியல் சட்டத்தை ஆங்கிலத்திலே எழுதப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வரைவு செய்த அந்த அரசியல் சட்டத்தை இந்தியில் மொழிபெயர்த்து அதை இந்திய மொழிபெயர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அரசியல் சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்ட போது பண்டித ஜவஹர்லால் நேருவிடம் போய் இந்த இந்தி மொழிபெயர்ப்பை கொடுத்தார்கள். அவரை புரட்டி பார்த்துவிட்டு, இது ஒருத்தருக்கும் புரியாது, ஒவ்வொரு செக்ஷனுக்கும் விபரீதமான அர்த்தங்களை எழுதி வச்சிருப்பான், இது தூக்கி குப்பையில போடுங்க நேரு. அதை திரும்ப இப்பொழுது 88 கொண்டு வந்து விட்டார்கள். நான் திருத்த மசோதா திருத்த தீர்மானம் கொடுத்தேன். தமிழில் அரசியல் சட்டத்தை முதலில் கொண்டு வாருங்கள். ஏனெனில் அறிஞர் அண்ணா சொன்னார், எந்த மொழியில் என் மூதாதையர்கள் பேசினார்களோ, எந்த மொழியில் இலக்கியங்கள் குவிந்து கிடக்கின்றனவோ, எந்த மொழியில் ஆழம் காண முடியாத அப்படிப்பட்ட அரிய பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கிறதோ, அந்த எங்கள் இன்ப தமிழ் மொழி இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாகின்ற வரையிலே நான் மன திருப்தி அடைய மாட்டேன் என்று சொன்னாரே, அதே உணர்வோடுதான் இப்பொழுது இந்த அரசியல் சட்ட திருத்த மசோதாவுக்கு நான் திருத்தம் கொண்டு வந்த போது திருத்தம் கொண்டு வரப்பட்டது. காலை 11 மணிக்கு தொடங்கிய வாதம் இரவு 12 மணி வரை நடந்தது. அப்பொழுது நான் இந்த அரசியல் சட்டத்தை இந்தியிலே மொழிபெயர்ப்பதை நான் எதிர்க்கிறேன், இந்த இந்தி மொழிபெயர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பேசி வாக்குவாதமானது. பிறகு மசோதா 2 மணிக்கு ஓட்டெடுப்புக்கு விடப்படும் என்றார்கள். சேர்மன் சொன்னார், we will decide by voice vote, குரல் ஓட்டு மூலமாக இதை தீர்மானிப்போம் என்றார்கள். மிஸ்டர் சேர்மன், I don't agree with this. வாய்ஸ் ஓட்டுனா யார் இதை எதிர்த்து ஓட்டு போட்டா, யார் இதை ஆதரித்து போட்டாங்கிறது எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது. டிவிஷன் வைங்க, டிவிஷன் வச்சு ஓட்டெடுப்புக்கு விடுங்க என்ற போது எல்லா எம்பிக்களும், ஏயா மணி இப்ப 2 மணி ஆயிடுச்சு, நீ விவகாரம் பிடிச்ச ஆளா இருக்கியே, இனி டிவிஷன் கேட்டதுக்கு 1 மணி நேரம் ஆகும், எப்பயா வீட்டுக்கு போறது? நான் சொன்னேன், நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, டிவிஷன் வைக்கணும், யாரெல்லாம் இதை ஆதரித்து ஓட்டு போட்டா, யார் எழுத்து ஓட்டு போட்டாங்கிறது வருங்கால உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்ற போது பார்லிமெண்ட் ப்ரொசீஜர் படி ஒரு எம்பி எழுந்து டிவிஷன் கேட்டாலும் கொடுத்துதான் ஆகணும் என்கின்ற மரபு இருக்கிற காரணத்தினால் சபை தலைவர் சங்கர் தயாள் சர்மா, எஸ் ஐ ஆர்டர் ஃபார் எ டிவிஷன். உடனே செக்ரட்டரி ஜெனரல் எந்திரிச்சு, லாபி எல்லாம் மூடுங்க, கதவுகளை எல்லாம் மூடுங்க, இப்ப டிவிஷன் வச்சிடலாம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருவருடைய இருக்கைக்கு முன்னாலே 3 பொத்தான் இருக்கும். ஒன்று பச்சை நிற பொத்தான், ஒன்று சிவப்பு நிற பொத்தான், ஒன்று மஞ்சள் நிற பொத்தான். பச்சை நிற பொத்தானை அழுத்தினால் அதை ஆதரித்து ஓட்டு போடுவதாக அர்த்தம். சிவப்பு நிற பொத்தானை அழுத்தினால் எதிர்த்து ஓட்டு போடுவதாக அர்த்தம். மஞ்சள் நிற பொத்தானை அழுத்தினால் இரண்டும் இல்லாமல் நடுநிலை வைப்பதாக அர்த்தம். இது அந்த போர்டிலேயே ஒவ்வொரு நம்பருக்கு அந்த லைட் பல்பு இருக்கும். ஓட்டெடுப்புக்கு விடப்பட்டது. எல்லா பல்புகளும் இந்திய அரசியல் சட்டம் இந்தியில் வருவதை ஆதரித்து பச்சை விளக்காக எரிந்தன. ஒரே ஒரு பல்பு மாத்திரம் சிவப்பு நிறத்திலே ஒளிர்ந்தது. அது என்னுடைய வாக்கு. உடனே காஷ்மீரை சேர்ந்த ஒரு எம்பி எந்திரிச்சு, யூ ஹவ் பீன் ஐசோலேட்டட், நீ தனித்து விடப்பட்டாய், உனக்கு சப்போர்ட்டே கிடையாது, நீ தனித்து விடப்பட்டிருக்கிறாய், யூ ஹவ் பீன் இக்னோர்ட், யூ ஹவ் பீன் ஐசோலேட்டட். எஸ், ஐ ஆம் அலோன். Lion also is alone in the jungle. காட்டுல சிங்கமும் தனியாத்தான் இருக்கு, கூட்டமா இல்லை. என்னுடைய குரல் இங்கே, என்னுடைய கருத்து இங்கே பதிவாகி இருக்கிறது என்று சொல்லி அதே உணர்வோடுதான் இந்திய அரசியல் சட்டத்துக்கு 17வது பிரிவுக்கு தீயிட வேண்டும் என்று கோயம்புத்தூர் மாநாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் முடிவெடுத்த போது, இளைஞரணி மாநாட்டில் டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவித்த போது, அரசியல் சட்டத்தின் 17வது மொழிப்பிரிவை எதிர்ப்பதற்கு எல்லோரும் தயாராக வேண்டும் என்ற நிலையில் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையிலிருந்து நீக்கப்பட்டார்கள். 9ஆம் தேதி டிசம்பர், நவம்பர் 9ஆம் தேதி மதுரையிலே கூட்டம்.
அண்ணன் தென்னரசு அவர்களையும் என்னையும் அரசியல் சட்டத்தை எரிக்கின்ற அந்த படையிலே சேர்ந்தவர்களாக வாழ்த்துறை தந்தார் திமுக தலைவர். நான் திருநெல்வேலி சென்று எல்லா இடங்களிலும் அரசியல் சட்டத்தின் 17வது பிரிவை நான் கொளுத்த போகிறேன் என்ற சுவரொட்டிகள் எல்லா இடங்களிலும் ஒட்டப்பட்டு விட்டன. நான் டெல்லிக்கு சென்றேன், திரும்ப சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்தபோது முரசொலி அலுவலகத்துக்கு சென்றேன். வழக்கமாக புன்முறுவலோடு என்னிடத்திலே பாசம் காட்டுகிற தலைவர் ஒன்றும் என்னிடம் பேசாமல் ஒரு மாதிரி உண்மன்று இருந்தார். கார்ல ஏற வழக்கம் போல பின் சீட்ல ஏறினார். ஏன்னு ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்ன எம்எல்ஏ என்ன கோபம்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இல்லை ஒரு 4-5 முக்கியமான எம்எல்ஏக்கள் வந்து நாங்கள் சட்டத்தை கொடுத்துடுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எம்எல்ஏ பதவி போயிரும்னு. நீங்களும் ஒருவேளை அந்த முடிவுக்கு வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். என்ன எப்படி சொல்றீங்க? நான் ஒரு கால் கொள்கையோ லட்சியத்தையோ நான் விட்டு கொடுத்தவங்க. நான் சட்டத்தை கொடுக்கணும்னு தான் டெல்லியிலிருந்து வந்திருக்கேன். உங்களை பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். குறிப்பிட்ட நாள் புறப்படுவதற்கு முன்பு நீலநாராயணன் என்னை அழைத்து முரசொலியில சட்டத்தை கொடுத்து ஒரு பட்டியலிருந்து உங்கள் பெயர் எடுக்கப்பட்டு விட்டது, நாளை கால முரசொலியில் உங்கள் பெயர் இருக்காது என்றார். நான் மிகவும் மிகுந்த கவலை அடைந்தவனாக கார்ல அண்ணன் முரசொலி மாறன் உட்கார்ந்திருக்காரு, நான் உட்கார்ந்துருக்கிறேன். பேசாம ஆலிவரோடு வீட்டுக்கு சென்றது. அண்ணன் மாறன் காரில் இறங்கி வீட்டுக்கு போய்விட்டார். நான் பின்னாலேயே போனேன். மாடிப்படி ஏறுவதற்கு முன்பு அண்ணன் 2 நிமிஷம் என்ன ஏன் பேரை எடுத்துட்டீங்கன்னு சொல்லிங்க. அரசியல் சட்டத்தை கொடுத்ததுக்கு வழி அனுப்பி வைத்தீர்களே, ஊரெல்லாம் சுவரொட்டி எடுத்து ஒட்டியிருக்கிறானே திமுக தொண்டர். நான் அரசியல் சட்டத்தை கொடுத்தாவிட்டால் பதவி பறிபோய்விடும் என்ற பயத்தில் இவன் ஓடிவிட்டான் என்று ஊரும் உலகமும் என்னை பார்த்து ஏளனம் செய்யுமே. இதற்கு நான் உடன்பட மாட்டேன். தயவு செய்து என்னை தடுக்காதீர்கள், நான் சட்டத்தை கொளுத்துவேன். அவர் ஒன்றும் பேசல. நான் பேசாமல் போயிட்டேன். போய் ஃபோன் ரிசீவர் கீழே வச்சுட்டேன். ஃபோன் திரும்ப கூப்பிடுவார். சாயங்காலம் ரயிலில் பரப்பிட்டு ஊருக்கு போயிட்டேன். எங்கள் அம்மாவை பார்த்துட்டு போய் தான் அரசியல் சட்டத்தை கொடுத்துருந்தேன். தந்தி வந்தது, பேராசிரியர் பெயர். சட்டத்தை நீ கொடுத்தக்கூடாது. திருநெல்வேலி மாவட்ட செயலாளருக்கு ஒரு தந்தி வந்தது. என் பெயரை குறிப்பிட்டு அவனை சட்டத்தை கொடுத்து அனுமதிக்காதே என்று. அவர் மாவட்ட செயலாளர் உங்களுக்கு தந்தி வந்திருக்கேன். தந்தி என்கிட்ட எனக்கு பாக்கெட்டில் வச்சிருக்கிறேன். சட்டத்தை கொளுத்துவேன். குறிப்பிட்ட நாள் வந்தது. போலீசார் டிஐஜி ஜாஃபர் அலி தள்ளி நிற்கிறார், எஸ்பி பாண்டியன் பக்கத்தில் இருக்கிறார். பெரும் கூட்டம். அரசியல் சட்டத்தின் அந்த சட்டத்தையே எடுத்து அந்த பகுதியை தாளை கிழித்து அந்த சட்டத்தை அங்கேயே நெருப்பு வைத்து கொளுத்தினேன். கொளுத்திவிட்டு பேசினேன். ஓடும் மேகங்களே, நீங்கள் சென்னை சிறைச்சாலையில் இருக்கின்ற தலைவரிடத்தில் போய் சொல்லுங்கள், உங்கள் தம்பி அரசியல் சட்டத்தை கொளுத்தி விட்டார் என்று சொல்லுங்கள். பாடி செல்லும் பறவைகளே, நீங்கள் சென்னை பட்டினத்துக்கு செல்லுங்கள். அங்கே சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய திமுக தலைவரிடம் சொல்லுங்கள், திருநெல்வேலி சந்திப்பிலே உங்கள் தம்பி சட்டத்தை கொளுத்தினார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பிறகு கலைஞருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்கள் கட்டளையை மீறி நான் அரசியல் சட்டத்தை கொளுத்தினேன் என்று நீங்கள் என் மீது வருத்தப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறீர்கள், வள்ளுவனுக்கு கோட்டம் கட்டியிருக்கிறீர்கள். அந்த திருக்குறளில் படைச்சிருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கிற குறளையே உங்களிடம் நான் தருகிறேன். உரின் உயிர் அஞ்சா மறையும் மறவர் இறைவன் செனினும் சீர்கொண்டல் இலர். இறைவனே தடுத்தாலும், இறைவனே கோபித்தாலும், தலைவனே கோபித்தாலும் உயிருக்கு அஞ்சாத மறவர்கள் வீரர்கள் தங்களுடைய சீர்மையை ஒரு நாளும் இழக்க மாட்டார்கள் என்ற திருக்குறள் இருக்கிறது. அந்த உணர்வோடுதான் நான் சட்டத்தின் கொளுத்தினேன் என்று நான் எழுதியதை 1000 மடங்கு உசேனை அழைத்து, இந்த லெட்டர் பையா என்ன எழுதியிருக்காரு, இப்படிப்பட்ட உறுதி படைத்தவன் இந்த கட்சியில் இருப்பதை பற்றி நம்ம பெருமைப்பட வேண்டியதானே என்று பாராட்டியதை நான் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு உசேன் என்னிடம் சொல்லி, ஜெயிலில் உங்களை பற்றி அவ்வளவு பெருமையா சொன்னார். ஆக இந்தியை எதிர்ப்பதற்கு
இந்த தாய்மொழி தமிழை காப்பதற்கு உயிர் தியாகம் செய்த அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது வெறும் கடமைக்காக, சம்பிரதாயத்துக்காக அது வேகமாக நுழைந்து வருகிறது. எல்லா துறைகளிலும் இன்றைக்கு நுழைந்து வருகிறது. அதை தடுத்தாக வேண்டும். இந்திய ஏகாதிபத்தியத்தை தகர்த்தாக வேண்டும். அந்த உணர்வை ஊட்டுவதற்குத்தான் இந்த கூட்டம் தமிழகம் எங்கும் நடைபெறுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டின் அத்தனை நகரங்களிலும் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்டுக்கு ஒரு உள்துறை அமைச்சர் வந்திருக்கிறார். ஆணவத்தினுடைய மறு உருவம், அகம்பாவத்தினுடைய பிரதிநிதித்துவம். அவர் பெயர் ஷா, அமித்ஷா. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? மிஸ்டர் அமித்ஷா என்ன சொன்னீர்கள்? திமுக கழகத்தை துடைத்து எறிவோம். We will destroy the DMK party. அமித்ஷா அவர்களே, என்ன மண்ட கொழுப்பு இருந்தா இந்த வார்த்தைகள் சொல்லுவீங்க? நான் பார்க்கணும்னு நான் நேருக்கு நேராகவே கேட்பேன். இதே வார்த்தைகள் சொல்லி கேட்பேன். How dare you to say we will erase, we will destroy a movement of 75 years. 75 ஆண்டு கால தியாக பாரம்பரியத்தை கொண்ட ஒரு இயக்கத்தை நாயரும் நடேசனாரும் பிட்டி தியாகராயரும் அடித்தளமிட்ட இயக்கத்தை அறிவாசான் பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கட்டி எழுப்பிய திராவிட இயக்கத்தை முத்தமிழறிஞர் கலைஞரும் எண்ணற்ற தீரர்களும் பாதுகாத்த இயக்கத்தை எத்தனையோ திராவிட இயக்கத்தின் தோழர்கள் உடையார்பாளையம் வேலாயுதம், தூத்துக்குடி கேவிகே சாமி, நெல்லிக்குப்பம் அஜீத், வண்ணை பாண்டியன் தங்கள் உயிர்களை தந்து எண்ணற்றவர்கள் மடிந்து பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் சிறைக்கு சென்று தங்களுடைய வாழ்க்கை சுகங்களை இழந்து கட்டி காத்து எழுப்பிய திராவிட இயக்கத்தின் ஒரு அங்கம் நாங்கள். அவ்வளவுதான். நாங்கள் ஒரு சிறிய கட்சி தான். பட் we belong to the Dravidian movement. நாங்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் திராவிட இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று இந்த இந்துத்துவ சக்திகளை கொண்டு வந்து இங்கே திணிக்க முயல்கிறீர்களே. என்ன தீர்மானம் போட்டீர்கள் அலகாபாத்திலே? அங்கே போட்ட தீர்மானத்தில் தர்ம சன்சத் என்கிற அந்த மாநாட்டில் போட்ட பிரகடனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா? இனிமேல் இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமையும் கிடையாது, குடியுரிமையும் கிடையாது. இனிமேல் இந்த நாட்டில் இந்தியும் சமஸ்கிருதம் மட்டும்தான் இருக்கும். டெல்லி தலைநகரம் மாற்றப்படும், வாரணாசி தலைநகரம் ஆக்கப்படும். இப்படி ஒரு பிரகடனத்தை செய்தீர்களே. நாதுரான் விநாயகர் கோட்சேக்கு சிலை எழுப்ப வேண்டும் என்று தீர்மானம் கொடுக்கிறீர்கள். காந்தியாரை கோட்சேயை சுட்டுக் கொள்வதை போல காட்சியை நிர்மாணித்து அவனைக்கு புகழ் மாலை சூட்டுகிறீர்கள். ஆக காந்தியார் பெயரையே இந்த வேலைவாய்ப்பு திட்டத்திலே இருந்து அகற்றிவிட்டீர்கள். இனி கரன்சி நோட்டிலும் காந்தியார் படத்தை அகற்றுவதற்கு முயல்வீர்கள். ஆனால் பாரத் ஒபாமாவின் அறையிலே காந்தியார் படம் தான் இருக்கிறது. நெல்சன் மண்டேலாவுடைய அறையில் அவர் படம் தான் வைத்திருக்கிறார். உலகம் போற்றுகிற உத்தமரை அவர் கோட்சேயால் கொல்லப்பட்ட போது வானொலியிலே பேச அழைக்கப்பட்ட நேரத்தில் தந்தை பெரியார் சொன்னார், காந்தியை எவ்வளவோ விமர்சித்தவர், இந்த நாட்டுக்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார். அறிஞர் அண்ணா கொலை செய்தவன் ஒரு முஸ்லீம் அல்ல, காந்தியை சுட்டுக் கொண்டவன் இஸ்லாமியர் அல்ல, தவறான பிரச்சாரம் என்று நிலைமையை தெளிவுபடுத்தினார். அந்த கோட்சேயை தூக்கிக் கொண்டு கொண்டாடுகிற நீங்கள் காந்தியாரையே இடித்தும் பழித்தும் அவர் பெயரையே நீக்குகிற அளவுக்கு துணிந்து விட்ட நீங்கள் இந்த இந்துத்துவ சக்திகள் இங்கே பிரவேசித்து விடலாம் நினைத்தால் அது நடக்காது. ரத்தமும் கண்ணீரும் வியர்வையும் சிந்தி கட்டி எழுப்பப்பட்ட திராவிட இயக்க கோட்டையை நிர்மூலம் செய்வதற்கு ஒருவன் பிறந்து வர வேண்டும். அது ஒரு காலம் நடக்காது. நான் திராவிட இயக்கத்தினுடைய வார்ப்பு, திராவிட இயக்கத்தால் வார்ப்பிக்கப்பட்டவர். 62 வருடமாயிற்று நான் பொது வாழ்வில் பிரவேசித்து 28 முறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன். 5.5 ஆண்டு காலம் என் வாழ்க்கை சிறைவாசத்திலே முடிந்திருக்கிறது. நான் பல்லாயிரக்கணக்கான ஊர்களுக்கு சென்றிருக்கிறேன். 6000 கிலோமீட்டர் என் கால்களால் இந்த மண்ணை அளந்திருக்கிறேன். நான் பிறந்த பொன்னாடு இது.
இந்த தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற துடிப்பில் தான் நான் திராவிட இயக்கத்தில் சேர்ந்தேன். காங்கிரஸ் குடும்பத்திலே இருந்து வந்தனா திராவிட இயக்கத்தில் சேர்ந்து அந்த இயக்கத்தை பாதுகாப்பதற்கு பாடுபட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்கு பாடுபட்டிருக்கிறேன். இனியும் பாடுபடுவேன், இனியும் உழைப்பேன். என் சுவாசியிலே சுவாச காற்று இருக்கிற வரையில், என் தொண்டை குழியிலே ஜீவன் இருக்கின்ற வரையில் நான் பிறந்த பொன்னாடாகிய தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களையும் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கு நான் என் சக்தி முழுவதையும் செலவழித்து பாடுபடுவேன். என்னோடு இருக்கக்கூடிய தோழர்கள் எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள், தோல்விகளை பற்றி கவலைப்படாதவர்கள், ஏளனங்கள் பரிகாசங்களை கண்டு அதை பற்றி அவர்கள் அலட்டிக் கொள்வதில்லை. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டதை போன்ற லட்சிய வீரர்களை கொண்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டத்தை நடத்துகிற காரணத்தால் மேகமண்டலத்துக்கு மேலே இருந்து பொழிகின்ற மழை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வைத்திருக்கிறது. பாவம், இவர்கள் கஷ்டப்பட்டு கூட்டத்தை நடத்துகிறார்கள். இப்பொழுதும் மழை பெய்து ஏற்கனவே அவர்கள் பல விதத்திலே முன்பு கஷ்டப்பட்டவர்கள். இந்த கூட்டத்தை சீர்குலைக்க வேண்டாம் என்று இயற்கை தாயே எவ்வளவு கருணை காட்டுகிறாய் எங்களுக்கு. இந்த கருணை எங்களுக்கு இருப்பதால் தான் என்னால் இன்னும் நடக்க முடியும். இன்னும் 1000 கிலோமீட்டர் நடப்பேன், இந்த மண்ணை அளப்பேன், இந்த மண்ணுக்கு தொண்டு செய்வேன், செந்தமிழ் மொழிக்கு தொண்டு செய்வேன். இந்திய ஏகாதிபத்தியத்தை தகர்ப்பதற்கு உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தத்தம் செய்ய தயாராக இருக்கக்கூடிய என் தோழர்கள் என்னோடு இருக்கிறார்கள். திராவிட இயக்கம் வெற்றி பெறும். வடபுலத்திலிருந்து பொழுதுள்ளே பிரவேசிக்க துணிக்கின்ற இந்துத்துவ சக்திகள் அவர்கள் மதுராந்தகத்திலே கூட்டம் போட்டு கூச்சல் போடலாம். உங்கள் எண்ணம் பலிக்காது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெற இருக்கிற தேர்தலில் தனிப்பெரும்பான்மையோடு மீண்டும் ஆட்சிக்கு வரும். நான் சுயநலங்களை கடந்தவன், தன்னலம் அறியாதவன். என் வீடு, வாசல், என் மனைவி, மக்கள் என்று அவர்களுக்காக நான் சிந்தித்தவன் அல்ல. எனக்கு பேசுகிற திறமையை இயற்கை தாய் கொடுத்திருக்கிறார். அந்த கண்டத்திலே எழுகின்ற ஓங்கார நாதம் என் உயிர் இருக்கின்ற வரையிலே அந்த குரல் செந்தமிழ் நாட்டின் வீதிகளிலே ஒலித்துக் கொண்டே இருக்கும். செந்தமிழ் மொழியை காப்பதற்கு, நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை காப்பதற்கு என் குரல் ஓங்கார நாதமாக எழும். அந்த குரல் சுவர்களில் பட்டு தெரிக்கும். இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காப்பதற்கு தங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சர்வபரி தியாகமும் செய்ய தயாராக இருக்கிறது என்று கூறி, மடிந்த மாவீரர்களுக்கு, உயிர்களை தத்தம் செய்தவர்களுக்கு, துப்பாக்கி சூடுகளிலே பலியானவர்களுக்கு எங்கள் வீர வணக்கத்தை இந்த தியாகிகள் நினைவு நாளிலே, இந்திய தியாகிகள் நினைவு நாளிலே நான் சமர்ப்பித்தவாறு மீண்டும் இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவித்து, மழை வந்தாலும் பரவாயில்லை என்று அமர்ந்திருந்தீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.